வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 24ஆம் தேதி செப்டம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் R1, R2, R3 3 ரெசிஸ்டன்ட் லெவல், S1, S2, S3 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 26,001 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 26,070 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 26,130 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே ஆரம்பிச்சிச்சுன்னா நிஃப்டி 25,880 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,820 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,755 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்க்குறது 5 நிமிஷம் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்குது. இது மேலேயும் கீழேயும் நமக்கு மிக்சடாகவே மூவ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு ஆல் டைம் ஹையை நமக்கு பிரேக் பண்ணி நிஃப்டி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருந்தது. இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீமியம் நிறைய கரையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு சைட்வேஸ்லேயே மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைனை விட்டு நமக்கு கிராஸ் ஆகாமல் லைனுக்குள்ளேயே நமக்கு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி இன்னைக்கும் பாசிட்டிவ்ல அது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பிரேக் பண்ணி ஒரு கரெக்ஷன் கொடுத்து சைட்வேஸில் மூவ் ஆவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.